தமிழ் இளநிலை. ரெடி, ஸ்டார்ட். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் இந்த அவைக்கு அளித்திருக்கிற வெள்ள நிவாரண வெள்ளை அறிக்கையின் மீது என் கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக இந்த அறிக்கையை பார்க்கிறபோது இயற்கையின் சீற்றத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த அரசும் மாண்புமிகு முதல்வரும் எவ்வளவு தாய் உள்ளத்தோடு உதவி இருக்கிறார்கள் என்பது நன்றாக புலனாகிறது என்பதை முதலிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குழந்தைக்கு நோய் என்றால் தாய் எவ்வளவு பதைப்பதைப்போடு அனைத்து அந்த குழந்தைக்கு ஆறுதல் சொல்வாளோ அதைப் போன்று நோயுற்ற குழந்தைக்கு சிகிச்சை அளித்து நோயின் பிடியிலிருந்து அந்த குழந்தையை காப்பாற்றுவாளோ அதைவிட பன்மடங்கு அதிகமான உள்ள உணர்வோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் ஏனைய அமைச்சர் பெருமக்களும் செல்ல முடியாத இடங்களுக்கெல்லாம் கூட ஓடி ஓடி சென்று அல்லல்படும் மக்களுக்கு ஆறுதல் சொல்லியும் நிவாரணம் அளித்தும் சிறந்த முறையில் பணியாற்றி இருக்கிறார்கள். இந்த பணியை தமிழ் மாநில மக்கள் மட்டுமல்லாமல் மத்திய அரசின் பொறுப்பிலே உள்ளவர்கள், குடியரசு தலைவர் அவர்கள், பாரத பிரதமர் அவர்கள், ஏனைய அமைச்சர்கள் எல்லோருமே பாராட்டி இருக்கிறார்கள் என்பதை இங்கே குறிப்பிடுவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வானிலை துறை அதிகாரிகள் எந்த அளவுக்கு உடனுக்குடன் செய்திகளை கொடுத்தார்களே அந்த அளவுக்கு அவ்வப்போது அவற்றை தாமதமின்றி கவனித்து எவ்வளவு சுறுசுறுப்பாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தார்கள் என்பது எங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அவ்வாறு நடவடிக்கை எடுத்ததினால்தான் மிக பெரிய ஆபத்திலிருந்து நாம் காப்பாற்றப்பட்டோம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்ததினால்தான் அதிகாரிகளும் அயராது பணி ஆற்றியதினால் தான் சேதம் இந்த அளவோடு நின்றிருக்கிறது. ஆயிரக்கணக்கான உயிர்களும் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொது சொத்துக்களும் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன. அதற்காக நம்முடைய வானிலை துறை அதிகாரிகளையும் நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். எவ்வளவுதான் அரசு நல்ல காரியங்களை செய்தாலும் குறைகளையே சுட்டி காட்டுவதை ஒரு பொழுதுபோக்காக வைத்து கொள்ளக்கூடாது என்பதையும் நல்ல காரியங்களை பாராட்டவும் வேண்டும் என்பதையும் அன்போடு இங்கே தெரிவித்து நான்
விடைபெறுகிறேன். மதுரை குகன் கூட்டமைப்பிலிருந்து துரையூர் முருகன் நிறுவனத்திற்கு எழுதிய கடிதம். அன்புடையீர், வணக்கம். தங்களது 5ஆம் தேதிய கடிதம் கிடைக்கப் பெற்று விபரம் அறிந்து கொண்டோம். தங்களுக்கு அனுப்பி வைத்த மர கூடைகளில் 4 மட்டும் தரம் குறைந்துள்ளதாக தெரிவித்து அவற்றை திருப்பி அனுப்பி வைத்துள்ளீர்கள். குறைபாடுகள் ஏற்பட்டதற்காக மிகவும் வருந்துகிறோம். அவற்றை லாரியிலிருந்து பெற்றுக்கொண்டு என்ன குறைபாடுகள் உள்ளன என்பதை சரிபார்த்துக் கொள்கிறோம். அவற்றுக்குரிய தொகையை விரைவில் நேர் செய்து விபரம் தெரிவிக்கிறோம். தங்களுக்கு மேலும் 10 மர கூடைகள் தேவை என்று தாங்கள் தெரிவித்துள்ளதால் அவற்றை இன்று மாலை விரைவு பார்சல் மூலம் அனுப்பி வைக்கிறோம். அதற்கான தொகையை வழக்கம் போல எங்களது வங்கி கணக்கில் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். எப்போதும் போல தொடர்ந்து தங்களது நல்லாதரவை விரும்பும் தங்கள் நம்பிக்கையுள்ள ராமநாதன், விற்பனை மேலாளர்.